திருமாலுக்கு உகந்த மாலை துளசி. இதை சாதாரண இலை என நினைத்து விடாதீர்கள். இதற்கு புராண வரலாறு ஒன்று உள்ளது. ஒரு சமயம் தேவர்கள் ஆணவத்தால் தலைக்கால் புரியாமல் செயல்பட்ட போது அவர்கள் மீது கோபம் கொண்ட சிவன் தன் கோபத்தை நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்படுத்தி கடலுக்குள் செலுத்தினார். அந்த ஜோதி பிளம்பிலிருந்து ஒரு குழந்தை தோன்றியது. ஜலத்துக்குள் தோன்றியதால் அவனுக்கு ஜலந்தரன் என்ற பெயர் ஏற்பட்டது. தான் சிவனின் பிள்ளை என்பதை அறியாத ஜலந்தரன் தன்னை கடலரசனின் மகனாக கருதி கொண்டான். அவனுக்கு காலநேமி என்ற அசுரனின் மகளும் கிருஷ்ண பக்தையுமான பிருந்தா என்பவளை திருமணம் செய்து வைத்தனர். கணவனை தெய்வமாக மதித்தாள் பிருந்தா. அவளது கற்பு நரிக்கு களங்கம் ஏற்பட்டால்தான் அவனுக்கு அழிவு நேரும் என்ற நிலைமை ஏற்பட்டது. இதை பயன்படுத்தி பார்வதியையே தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தான் ஜலந்தரன். இதை அறிந்த சிவன் அவன் தன் மகன் என்பதை வெளிப்படுத்தினார். ஜலந்தரன் அதை நம்பவில்லை. எனவே பெற்ற பிள்ளை என்று பாராமல் அவனை அழிக்க முடிவெடுத்தார். போர் துவங்கியது. தன் இஷ்ட தெய்வமான திருமாலிடம் தன் கணவனின் உயிரை காப்பாற்றி தர வேண்டினாள் பிருந்தா. உலக நன்மைக்காக வேறு வழியின்றி பிருந்தாவின் கற்பு நரிக்கு பங்கம் வர ஒரு மாயையை உருவாக்கினார் திருமால். தன் பக்திக்கு களங்கம் விளைவிக்கிறோமே என்ற மனம் பதைப்பதைத்தது. இருப்பினும் தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என ஒரு தந்திரம் செய்தார். ஜலந்தரன் போல் தன் உருவத்தை மாற்றி அந்த உருவத்தின் நிழல் மட்டும் தரையில் படுமாறு செய்தார். அவன் பேசுவது போல, நான் சிவனை வென்றுவிட்டேன் பிருந்தா என்றார். சத்தம் கேட்டு தன் கணவன்தான் வந்து விட்டானோ என பிருந்தா விழித்து பார்த்தாள். நிழல் தெரிந்தது. அந்த நிழலை தொட்டு வணங்கினாள். அது திருமாலின் நிழல் என்பது அவளுக்கு தெரியாது. இதனால் அவளது கற்புக்கு களங்கம் ஏற்பட்டது. பிற ஆடவரின் நிழலை தொடுவது கூட பெண்ணின் கற்புக்கு களங்கம் என்ற நெறி அக்காலத்தில் இருந்துள்ளது. இதையடுத்து ஜலந்தரன் கொல்லப்பட்டான். உண்மையை அறிந்த பிருந்தா தானும் உயிர்விட முடிவெடுத்தாள். திருமாலை துளசி செடியாக மாற சாபமிட்டாள். இதை ஏற்ற திருமால் துளசி செடியாக மாறினார். தன் பக்தியான பிருந்தாவை மார்பில் தாங்கி அவளையும் தெய்வ அந்தஸ்துக்கு உயர்த்தினார். திருமாலின் மனைவியான லட்சுமியின் அம்சமே துளசி செடி என்றொரு கருத்தும் உண்டு. பூமாதேவியான ஆண்டாளும் துளசி மாடத்தில் பிறந்தவள்தான்.